படைத்தரப்புக்கு நேரடி தொடர்பு, வடக்கில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் சபையில் தமிழ் எம்பிக்கள் குற்றச்சாட்டு என்பதாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பலரும் அதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அது குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வடக்கில் அதிகரித்து வருகின்ற இந்த போதைப் பொருள் விநியோகம் பாவனைகளில் இராணுவத்தினர், போலீசாருக்கு நேரடி தொடர்புகள் இருக்கின்றன. அவர்கள் தான் போதைப் பொருளுக்கு முழு காரணம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று தமிழ் தேசிய கட்சிகளுடைய எம்பிக்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வடக்கில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையை தடுப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்ட எம்பி ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியால் கொண்டு வரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வடக்கில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையை தடுப்பது தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை முன்வைத்து ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எம்பி உரையாற்றியிருந்தார். எமது இளைஞர்களுக்கிடையே போதைப்பொருள் பாவனை சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகள், வன்முறைகள் சமூகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. பெண்கள், பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இந்த நிலைமை அதிகரித்திருக்கிறது. போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையங்கள் இல்லாமல் இதற்கு பெரும் காரணியாக இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதனால் புனர்வாழ்வளித்தல், சிறுவர்கள், பெண்களை பாதுகாத்தல் என்பனவும் அவசியமாகும் என்பது விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதில் மாவட்ட செயலாளர்கள், போலீசார், கிராமிய தலைவர்கள் ஆகியோர்களை உள்ளடக்கியதாக குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய செயற்பாடுகளை ஆராய்ந்து சிறப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். போதைப்பொருள் பாவனை மற்றும் அதன் விநியோகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான விடயமும் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த பிரேரணையை வழிமொழிந்து தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட எம்பி ஸ்ரீ பவானந்த ராஜா உரையாற்றியிருந்தார். நான் இந்த பிரேரணையை வரவேற்கிறேன். 2009க்கு முன்பு இருந்த நிலைமை வேறு, இப்போது இருக்கின்ற நிலைமை வேறாகும். எனவே A9 வீதி திறக்கப்பட்டதன் பின்னர் போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது. இதன் மூலம் சமூக சீர்கேடுகள் நடக்கின்றன. இதனால் இளம் சமுதாயத்தினர் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நேற்று தினம் சபையில் உரையாற்றியிருந்தார். அவர் குறித்த விடயம் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே பிரதானமாக அவர் சொல்லியிருக்கின்ற விடயத்திற்கு அந்த செய்தி முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் விநியோகத்தின் கேந்திர நிலையம் படை முகாம்கள் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இதை உணராமல் இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்டலாம் என கனவு காணாதீர்கள் என்பதாகவும் கஜேந்திரன் எம்பி சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பொதுமக்களுக்கு 1 இராணுவ சிப்பாய் என்ற ரீதியில் படையினர் இருப்பதுடன் யாழ்ப்பாணத்தில் 14 பொதுமக்களுக்கு 1 இராணுவ சிப்பாய் என்ற வகையிலும், வன்னியில் 10 பொதுமக்களுக்கு 1 இராணுவ சிப்பாய் என்ற ரீதியிலும் படையினர் இருக்கின்றார்கள். எனவே போரை வென்றெடுத்தவர்கள் என்றும் தமது புலனாய்வு பலமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். இவ்வாறான சூழலில் இது போன்ற மோசமான நிலைமை இருக்கிறது என்றால் இராணுவத்தினரின் முழு பங்களிப்பு இன்றி இது நடக்கும் என்று நினைக்கிறீர்களா? கிரீஸ் பூதம் போன்ற விடயங்கள் நடந்த போது தப்பியோடியவர்கள் இராணுவ முகாம்களுக்குள் ஒளிந்தமை தெரிய வந்தது. அத்துடன் ஆவா குழுவினர் போலீசாரால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயமே. இன்று போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்கள் இப்போது ஓடி ஒளிவது இராணுவ முகாம்கள் மற்றும் கடற்படை முகாம்களுக்குள்ளேயாகும். எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அதே இராணுவம், அதே முப்படையினரை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என கனவு காண வேண்டாம். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இராணுவம் இப்போதும் தமிழர்களை எதிரிகளாகவே பார்க்கிறது என்பதே உண்மை என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனை கோபத்திலோ, எரிச்சலிலோ, வெறுப்பு காரணமாகவோ, இனவாதத்திலோ கூறவில்லை. போர் முடிவடைந்த பின்னர் மனோநிலை மாற்றங்கள் நடக்காது. வடகிழக்கில் உள்ள இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. எனவே கடந்த கால அரசாங்கங்களை விடவும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க விரும்பினால் இந்த உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் பலரும் இந்த விடயங்கள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வன்னி மாவட்ட எம்பி துரைராசா ரவிகரன் இது குறித்து பேசியிருந்தார். போதையினால் நாடு மட்டுமல்லாமல் எங்களுடைய மாவட்டங்களும் தள்ளாடி கொண்டிருக்கின்றன. இது தொடர்பில் ஏற்கனவே நான் பாதுகாப்பு அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் போதைப் பொருட்களை ஊடுருவல்கள் தொடர்பிலும் அவற்றை கட்டுப்படுவது தொடர்பிலும் பேசியிருந்தேன் என்பதாக சொல்லியிருந்தார். இருப்பினும் சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியினால் முன்மொழியப்பட்ட இந்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மிகவும் பொருத்தமான ஒத்திவைப்பு வேளை பிரேரணையாகும் என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டி பேசப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட எம்பி ஸ்ரீநேசனும் இது குறித்து தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். யுத்தத்தின் பின்னர்
வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனை, அதன் விநியோகம் மற்றும் வியாபாரம் என்பன பரந்துபட்டு காணப்படுகின்றன. எனவே விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கில் பரிபாலனம் செய்த காலங்களில் அங்கு போதைப்பொருள் பாவனை என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. போர் முடிந்த பின்னர் போதைப்பொருள் விநியோகம் என்பது தற்பொழுது முழு மூச்சாக நடைபெறுகிறது என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறு தரப்பினரும் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். சுயேட்சை குழு 17 தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான அர்ச்சுனா எம்பியும் இது குறித்து தகவல்களை வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் காணலாம். காரசாரமான ஒரு பேச்சினை அவர் நிகழ்த்தியிருந்தார். மக்களை பாதுகாப்போம் என கூறி அரசாங்கத்தை பொறுப்பேற்றவர்களே வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக கூறுவது வேடிக்கையானது. எனவே யானை தன் தலையிலேயே மண்ணை அள்ளி கொட்டிக்கொள்ளும், அந்த வகையிலேயே இந்த பிரேரணையும் இருக்கிறது. அரசாங்கம் உங்களிடமே இருக்கிறது. மக்களை பாதுகாப்போம் என்று கூறி அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தொடர்பில் பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் இருக்கிறது என்று கூறுவது கேவலமானது என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதேவேளை நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டில் நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது. வடக்கின் கடவுள் என்று வர்ணிக்கப்படும் நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியனை தமிழன் என்ற காரணத்தினால் பதவி உயர்வு வழங்காது இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அவ்வளவு கேவலமான வேலை செய்யும் அரசாங்கத்தின் பார்லிமெண்ட் உறுப்பினரான நீங்கள் வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை குறைக்கலாம் என்று பிரேரணை கொண்டு வருவது கேவலமான செயல் என்பதாக அவர் சபையில் உரையாற்றி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல பதிலளித்து உரையாற்றியிருந்தார். பல்வேறு விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டு பேசப்பட்டிருந்தன. குறிப்பாக வடக்கில் ஹெரோயின் போதைப்பொருள் பாவனை குறைவான போக்கில் இருப்பதை காணப்படுகிறது. இருப்பினும் ஏனைய போதைப்பொருள் பாவனை உயர்வடைந்திருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் வடக்கில் விசேட மத்திய நிலையத்தை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. போதைப்பொருள் ஒழிப்புக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் முதல் தடவையாக போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்புக்கு உரிய நடவடிக்கைகள் நிறுவன மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. கடற்படை மற்றும் போலீசார் இணைந்து முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்புகளில் வடக்கில் மாத்திரம் கடந்த செவ்வாய்க்கிழமை 174 கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் பாவனை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க 14 விசேட மையங்களை ஸ்தாபிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் வைத்தியசாலைகளில் போதைப்பொருள் தொடர்பில் தமிழ் மொழியில் விழிப்புணர்வுகள் வழங்கப்படும் என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 3ஆம் மாதம் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 168 ஹெரோயின் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 279 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 2140 கிலோ கேரள கஞ்சா, 423 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பதாக கைப்பற்றப்பட்டிருக்கின்ற விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தி பேசியிருக்கால். 41,048 போதைப் பொருள் குளிசைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதேபோல் யாழ்ப்பாணத்தில் 104 கிராம் ஐஸ், 650 கிலோ கேரள கஞ்சா, 26,915 போதைப்பொருள் குளிசைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களினுடைய ஆணைக்கு அமைவாக போதைப்பொருள் பாவனையை முழுமையாக இல்லாதிருப்போம் என்பதாக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.